ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் அபிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. என்னன்னு தெரியுமா? தெரியல மேடம். சரி, நான் சொல்றத உடனே செய்யுங்க. ஓகே மேடம், உடனே பண்றேன் மேடம். அதோ தூரத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா பாரு, அந்த பொண்ணுதான். ஆமா, அவ பேர் தான் அபி. அவளை தான் நீ தூக்கிக்கிட்டு கல்கத்தா கொண்டு போகணும். அவ நம்மள பார்த்து தான் வரா. வரட்டும், தூக்கிடலாம். யாராவது என்னை ஜெயிக்கிறது கால் இருக்காடா? வாங்கடா. சார், லியாகத்து முஜாத்தாய் டைப்ல பஞ்சு ஒன்ன ஜானிக்கு விட்டு நாக் அவுட் பண்ணதை பாத்தீங்கல்ல? அதுதான் லியாகத்தோட சிக்னேச்சர் பஞ்சு. அந்த பஞ்சு ஒன்னு வாங்கினா போதும், அடி வாங்கினவனுக்கு உடனே கண்ணு காது மூக்குல எல்லாம் ரத்தம் வந்து சுருண்டு விழுந்துருவான். எழுந்திருக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். சார், ஜானிக்கு 5 வருஷமா லியாகத்தை ஜெயிக்கணும்னு ஆசை. ஏன்னா இந்த லியாகத்தோட மோதி தான் ஜானியோட அப்பன் செத்தான். தான் அப்பனை கொன்னவனை பழிவாங்கத்தான் ஜானி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி தான் இன்னைக்கு பாக்ஸிங்ல வந்து கலந்துக்கிட்டான். அப்படி இருந்தும் லியாகத்தோட ஒரு அடிய ஜானியால சமாளிக்க முடியல, சுருண்டு விழுந்துட்டான். 5 வருஷமா ட்ரைனிங் எடுத்தவனுக்கே இந்த நிலைமைன்னா உங்க நிலைமைய நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க சார், நான் உங்களை அண்ணனா நினைச்சு சொல்றேன், இந்த விஷ பரிச்சை உங்களுக்கு வேணாம். இந்த யுத்தத்துல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். 2 நாளுக்குள்ள 10 கோடி பணத்தை நீ எப்படி ரெடி பண்ணுவ அபி? உங்களுக்கு தான் அத்தை அது 2 நாள், எனக்கு அது 2880 நிமிஷம். யோ, என்னையா அபி பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? ஆள் என்ன பைத்தியமா? பைத்தியமெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஞாபக மறதி. அவளுக்கு நம்மள யாருன்னே தெரியாது. யோ, இந்த வேலையை நீதான் பண்ணியா? நான் எதுவும் பண்ணல, ஸ்ரீஜா மேடம் சொல்லித்தான். சரி சரி சரி, புரியுது புரியுது. அப்போ சரி. ஏய், எங்க போற? நான் வண்டியில ஏறு. எதுக்கு? என்கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யாம போயிடுவியா? ஏய், ஏறடி வண்டியில. வலிக்குது, கைய விடுங்க, விடுங்க. வலிக்குது. ஏய், வாடினா. நீங்க யாரு? என்ன விடுங்க, நான் உங்க கூட வர மாட்டேன். நாங்க யாரா? நல்லா சொல்றேன் கேட்டுக்க. உன் பேரு வசந்தி, இவரு உன் முதலாளி. அப்படியா? என் பேரு வசந்தி, நீங்க தான் என் முதலாளியா? ஆமா, உன் பேரு வசந்தி. என்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த பொண்ணு நீ. நான் உன்னை இவர்கிட்ட வேலைக்கு அனுப்பியிருந்தேன். நீ காசை வாங்கிட்டு ஓடி போயிட்ட. அதனாலதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வர்றோம்.
ஓ ம் யாரு கேட்டாலும் இதத்தான் சொல்லணும். மறந்துடாத என்ன? ம் ம் சரி. வா வண்டியில ஏறு வா ஆ ஏ விடு வலிக்குது. ஏய், வா. நான் வர மாட்டேன் விடு. ஆ வா. ஆ, நீங்க போய் சொல்றீங்க. விடுங்க. ஆ, விடுங்க. ஆ, வலிக்குது. டேய், புறா அவள. எந்திரா. போடா 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 போடா. ஏய் ஓடாத. ஏய் நில்லுங்கறடா. இப்ப சொல்லு, லியாகத் கூட சண்டை போடுறதுக்கு நீ ரெடியா இல்ல இப்படியே ஓடுறியா? சண்டைக்கு நான் ரெடி. நீ இன்னைக்கு லியாகத் கூட சண்டை போட்டு மவுத்தாக போறத நான் பார்க்கணும். வா என் கூட. ஏய் ஏய் வேற யாராவது என்னை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இருக்காடா? வாங்கடா வாங்கடா, யாரா இருந்தாலும் வாங்கடா வாங்க. லியாகத், உங்ககிட்ட அடி வாங்கி சாகுறதுக்கு ஒரு மதராசி கிளம்பி வந்திருக்கான். இவன் கூட சண்டை போடு. வாடா 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 வா வா மேல வா. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. வா 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 வா. லியாகத் இங்க வா. என்ன? நீங்க ரிங்கிலே வச்சு அடிச்சு கொல்ல வேண்டிய ஆளு இவன்தான். பாத்துக்க. நீ கவலைப்படாத, அந்த சஞ்சீவ் சாக போறது உறுதி. நான் பாத்துக்கிறேன். ம். ஐயோ அம்மா வலிக்குது. காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. கார் இல்லாம ஆட்டோல வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உடனே ஒரு கார் வாங்கணும். ஆமாண்டி, பாருடி யாருன்னு. ஹலோ மேடம் சண்டை ஆரம்பிச்சிருச்சு மேடம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சஞ்சீவ் சாக போறான். ஏ ஸ்ரீஜா யாருடி? அந்த சஞ்சீவ் அடி வாங்கி சாகிறத என் கண்ணால நான் பார்க்கணும். நீ வீடியோ கால்ல வா. ஓகே மேடம். ம். அம்மா சஞ்சீவ் அடி வாங்குறத நம்ம லைவா பார்க்கலாம். வா காட்டு. வாடா வாடா வா, உன்னை அடிச்சு சாகடிக்கிறேன்டா. ஒரு நல்ல வீரனுக்கு நிதானம் வேணும். உன்கிட்ட அது இல்ல. நீதான் நல்ல வீரனே கிடையாது. என்னது? நான் நல்ல வீரன் இல்லையா? ஒண்ணு ஏய் நில்லு. எங்கடா ஆளை காணோம்? இந்த பக்கம் தான் ஓடி வந்தா. ஆளை காணோம். டேய் இந்த பக்கம் தான் ஓடி இருப்பா. வா வாடா போலாம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. ஸ்டார்ட். அம்மா சண்டை ஆரம்பிக்க போகுது. சஞ்சீவ் லியாகத் கிட்ட இருந்து செம்மையா அடி வாங்க போறான். Fine.
சஞ்சீவ் சார் பெரிய ஆள் தான். தியாகத்தை போட்டு இந்த போல பொழக்கிறாரு. ஏய் என்னடி லியாகத் சஞ்சீவ பொழப்பான்னு பார்த்தா சஞ்சீவ் லியாகத்தை பொழந்துகிட்டு இருக்கான். யோ என்னையா நடக்குதாங்க? அதான் மேடம் எனக்கும் புரியல. என்னது புரியலன்னு சொல்லிட்டு இருக்க? லியாகத் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் அடி வாங்கி நான் பார்த்ததே இல்ல மேடம். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சஞ்சீவ் லியாகத் கிட்ட தோக்கணும். மேடம் சஞ்சீவ் கையால இப்படி லியாகத்தை அடி வாங்கி லியாகத் வேணா சாவான் மேடம். சஞ்சீவ் எப்படி மேடம் சாக முடியும்? மேடம் என்னால இனி ஒன்னும் பண்ண முடியாது மேடம். சரி இன்னும் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கு? மேடம் இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இன்னும் 5 ரவுண்டு இருக்கு மேடம். இன்னும் 5 ரவுண்ட் இருக்கா? போற போக்க பார்த்தா சஞ்சீவ் முதல் ரவுண்ட்லயே லியாகத்தை ஜெயிச்சிருவான் போல இருக்கே. செம்ம பஞ்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரவுண்ட் ஓகே. அடுத்த ரவுண்டு லியாகத் கிட்ட சஞ்சீவ் அடி வாங்குற மாதிரி நான் பண்றேன் பாரு. நீ போனை கட் பண்ணு. ஓகே மேடம். திருப்பி நான் உனக்கு கால் பண்றேன். ஏ ஸ்ரீஜா என்னடி பண்ண போற? சேரம் பாரு. காலையில இருந்து சுத்திட்டு இருக்கோம். அவளை தேடிட்டு இருக்கோம். அவ எங்க போனானே தெரியல. அப்பவே பிடிச்சிருக்கணும். அப்ப விட்டுட்டு இப்ப போலமனா நான் என்ன பண்ண முடியும்? ஸ்ரீஜா மேடத்துக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலையே. எங்க போனானே தெரியலடா. வேற எங்கேயாச்சும் போய் தேடி பார்க்கலாமடா? இருடா கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்.
ஏய் இங்கதான்டா இருக்கா. ஏ விடுங்க. ஏன் என் கையை பிடிக்கிறீங்க? எங்க ஓடுற? வலிக்குது. கை வலிக்குது, விடுங்க. விடுங்கன்றல்ல. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? விடுங்க. விடு, கைய விடு. என்கிட்ட வேலை செஞ்சுட்டு காசு வாங்காம ஓடுனா உன்னை விட்டுருவோமா? எங்க கூட வா. காசா? அப்படின்னா என்ன? காசுன்னா என்னன்னு நான் சொல்றவா. விடுங்க. ஏய், விடு, நான் வரமாட்டேன். ஆடி. கைய விடு. நான் வரேன், கைய விடு. நானே வரேன். போ. சரி வா. வா. சீக்கிரம் வாமா. ஏய் நில்லு நில்லு. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். அபி எங்க? அபி இப்போ எங்க கூட தான் இருக்கா மேடம். அந்த அபிய நான் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு. ஓகே மேடம், நீங்க சொன்னபடியே பண்ணிடுறேன் மேடம். டேய் இவ்வளவு பிடிச்சி வேன் முன்னாடி நிறுத்துறா. வந்து பிடி. வா. ஏய் ஒழுங்கா நில்லு. விடுங்க. ஏய் உன் பேர் என்ன? பேரா? மறந்துருச்சு. அதுவே உனக்கு தெரியாதா? நீ இப்ப எங்க இருக்க தெரியுமா? நான் எங்க இருக்கேன்? கல்கத்தா. ஓ, அது எங்க இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கும். பெருசா இருக்குமா? இப்ப நீ எங்க போற தெரியுமா? எங்க போறோம்? ராஜஸ்தான். ஓ, விடு. டேய் உடனே இத ஸ்ரீஜா மேடத்துக்கு அனுப்பணும்டா. சரிடா. மேடம், நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அத பாரு. உன் பேர் என்ன? மறந்துருச்சு. அத பாத்தியா? பாத்துட்டேன் மேடம். அந்த வீடியோவை சஞ்சீவ் கிட்ட காட்டி நான் சொல்றத அப்படியே அவன் கிட்ட சொல்லு. ஓகே மேடம். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ஓகே. பயங்கரமான ஆளு ஸ்ரீஜானி. எப்படி எல்லாம் யோசிக்கிற? ஆனாலும் உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தாண்டி இருக்கணும். லியாகத்து அந்த புது பையன்கிட்ட இப்படி அடி வாங்குறா. லியாகத், நீ மட்டும் சஞ்சீவ் கிட்ட தோத்துட்டா இங்க இருக்கிற எல்லாரும் உன் மேல வச்சிருந்த பயம் எல்லாம் போயிடும். அப்புறம் நீ செத்த பாம்புக்கு சமமாயிடுவ. அத மனசுல வச்சுக்கோ. அவன் அடிச்சு வின் பண்ணு. சார் நான் உங்களை என்னவோ நினைச்சிட்டேன் சார். அசத்திட்டீங்க. சூப்பர், நீங்க கலகிட்டீங்க சார். லேகத்தை அடி வெளுத்து எடுத்துட்டீங்க. அதுவும் உங்க ஃபர்ஸ்ட் பஞ்ச் வேற லெவல் சார். கொலை மாசு சார். லேகத்து மத்தவங்களை அடிச்சுதான் நான் பார்த்திருக்கேன். லேகத்தை அடி வாங்கி இப்பதான் சார் நான் முதல்ல பாக்குறேன். சார் மான் சிறுத்தை ஜெயிக்குன்னு நான் இப்ப நம்புறேன் சார். நீங்க ஒரு ஹீரோ சார். உங்க ஒய்ஃபுக்காக நீங்க சம்பாதிக்க வந்த பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சார். கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த போராட்டம்லாம். அபி கண்டிப்பா ஜெயிச்சு பணத்தோட வருவேன்.